தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் பாஜக ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்தார். சென்னை கொளத்தூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த 1,60,00,000 பேரில் 1,16,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள அனைவருக்கும் இன்னும் 4-5 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறினார். இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் 1,16,00,000 பேருக்கு கொடுத்துட்டாரு. இதுல சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு, சரி பார்க்கிற ப்ராசஸ் இருக்கு. அதை பண்ணி 4-5 மாதங்கள்ல கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள்லாம் தீர்க்கப்பட்டு கண்டிப்பாக விண்ணப்பித்த தகுதியுள்ள அந்த 1,60,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். அதற்கு நான் பொறுப்பு. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்தவர் மோடி, அதற்கு துணை போனவர் EPS என்று செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் மக்களின் வரிப்பணத்தை எடுப்பவர் பிரதமர் மோடி என்றும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பவர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்றும் எதுகை மோனையில் பேசி வாக்கு சேகரித்தார். ஒன்று பாஜக, இன்னொன்று அதிமுக. தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்தது பாஜக, தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பதற்கு துணை போனது அதிமுக. பொய் பேசுபவர்களை பார்த்திருக்கிறோம், மோடி மாதிரி பொய் பேசுபவர் ஒருவரையும் நாம் பார்க்கவில்லை. திமுகவினருக்கு ஊழல் செய்வதில்தான் தொலைநோக்கு பார்வை இருப்பதாக முருகன் குற்றம் சாட்டினார். குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பிரச்சாரம் செய்தவர் நீலகிரி எம்பியாக 2 முறை இருந்த ராசா பசுந்தேயிலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று புகார் தெரிவித்தார். ஊட்டி குன்னூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவுக்கு தரம் உயர்த்த திமுக அதிமுக ஆட்சிகள் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த பகுதி ஊட்டி குன்னூர் பகுதி நல்ல சுற்றுலாக்கான பகுதி, ஆனால் சுற்றுலாவை மேம்படுத்தி தவறிவிட்டார்கள். இந்த பகுதியில் சுற்றுலா மேம்படுத்தப்படவில்லை. இந்த பகுதியுடைய சுற்றுலா சர்வதேச சுற்றுலாவாக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் இதற்கு முன்னால் இருந்தவர்களுடைய தொலைநோக்கு பார்வை இல்லை, அவர்களுக்கு ஒரு விசன் இல்லை. அவர்களிடத்தில் இருந்த தொலைநோக்கு பார்வை என்ன? லஞ்சம், கொள்ளையடிக்க வேண்டும், ஊழல் செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையாக இருந்ததோ ஒழிய இந்த பகுதியை டெவலப் செய்ய வேண்டும், இந்த பகுதியை மேம்படுத்த வேண்டும் என்ற எந்த ஒரு திட்டம் கூட அவர்களிடத்தில் இல்லை. கச்சத்தீவை மீட்பதாக கூறுவது நாடகம் என்று குற்றம் சாட்டிய சீமான் தமிழக மீனவர்களை பாதுகாக்க நெய்தல் படையை ஏற்படுத்துவேன் என்று கூறினார். கரூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மணப்பாறையில் தனது கட்சி வேட்பாளர் மருத்துவர் கருப்பையாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் வாஜ்பாய் ஆட்சியில் TR பாலு அமைச்சராக இருந்தபோதுதான் டோல்கேட் கொண்டு வரப்பட்டதாக கூறினார். வாஜ்பாய் ஆட்சியில் ஐயா TR பாலு தங்க நாற்கரை சாலை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த வாயால இப்படி பேசுறது ஐயா டோல் சுங்கச்சாவடி ஓட்டைகளை சாகடிக்க ஆரம்பித்தவங்க நீங்க தானே. இப்ப நான் வந்தா மூடுவேன், வந்தபோது ஏன் முடியல? இதே நான் சொல்லும்போது எகத்தா நக்கல் நையாண்டி எல்லாம் அந்த வாய்கள் 10 நாய்களை வச்சுக்கிட்டு என்னை நக்கல் அடிக்க வருது. அது இல்லை முடியாது சொல்லுவார். எப்படி இவர் தோலை மூடுவாரு, இவர் மத்திய அரசு எப்படி மூடுவார். இப்ப நீ எப்படி வந்து மூடுவ? நீ எப்படி மூடுவ? அப்படிதான் நான் மூடுவேன். நீ பேசிருக்கிற பஞ்சாப்ல வந்தாச்சு முதலமைச்சர் பஞ்சாப் மாநிலத்தில் தோலை முடி பேச போயிட்டான். அவன் நல்ல ஆண்மகன், வீரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.